ஆலங்குளம் அருகே சட்டவிரோதமாக கல் இறக்கிய நபரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் போலீசார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள மருதம்புத்தூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக கல் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆலங்குளம் காவல் உதவி ஆய்வாளர் இசைக்கிராஜ் காவல்துறையினருடன் அந்த பகுதியில் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது சட்டவிரோதமாக கல் விற்பனையில் ஈடுபட்ட மணிகண்டன் என்பவர் விற்பனையில் ஈடுபட்டதை கண்டு காவல்துறையினர் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் இசைக்கிராஜ் ஆகியோர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது சுற்றி வளைத்த நிலையில் இசைக்கிராஜிற்கும் மணிகண்டனுக்கும் இடையே தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதை அடுத்து இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து சண்டையிட்டு உருண்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மணிகண்டன் அருகில் இருந்த கட்டையால் காவல் உதவி ஆய்வாளர் இசைக்கிராஜை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து படுகாயமடைந்த இசைக்கிராஜ் தற்காப்புக்காக கையில் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து மணிகண்டனை இரண்டு கால்களிலும் சுட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரத்த வெள்ளத்தில் துடிதீர்த்துக் கொண்டிருந்த இரண்டு நபர்களையும் அருகிலிருந்த காவலர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு தற்போது சிகிச்சைக்காக கொண்டு அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகிழ்வாகனன் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது காவல் நிலையத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மருத்துவமனை வளாகத்தில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.